அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயற்கை விவசாயி ஓம் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, விதை விதைக்கும் கருவிய பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுதான் அந்த விதை விதைக்கும் கருவி. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 6,500 நான் வாங்கினேன். ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்கு. ரூ. 5,000 இருந்து இருக்கு. ஆனா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால நான் கடையில போய் பார்த்து வாங்கினேன். இதுல மொத்தம் 12 பற்கள் இருக்கும். ஒவ்வொரு பற்களுக்கும் இடைவெளி வந்து 1/2 அடி இருக்கு. வீடியோல நீங்க பாருங்க, நல்லா தெரியும். சைடுல இருக்க அந்த ட்ரம்ல வந்து 3 கிலோ வரைக்கும் விதைகள் போட்டுக்கலாம். இதில் என்னென்ன விதைகள் விதைக்கலாம்னா, கடலை, மக்காச்சோளம், தட்டைப்பயிறு, உளுந்து, பாசிப்பயிறு இந்த மாதிரி ஒரு சில விதைகள் வந்து இதிலே விதைச்சிக்கலாம். நான் வந்து கொத்தமல்லியும் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாவே வந்திருக்கு. ஆனால் கீரை வகைகள் எதுவுமே போட முடியாது. ஏன்னா அது விதைகள் ரொம்ப சின்னதாக இருக்கனால மொத்தமாக விழுகும். சைடில் வீடியோவில் நீங்கள் பார்க்குறது அந்த டிஸ்க்கு. அந்த டிஸ்க்கு தான் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். அதாவது விதைகளுக்கு தகுந்த மாதிரி டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 13 டிஸ்க் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்கில் நீங்கள் விதையை போட்டு பார்த்தீங்கன்னா, எந்த பிளேட்டு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த டிஸ்க் எடுத்து போடுங்க. முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த கையில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு நாப்பு மாதிரி, அந்த நாப்பு தான் கரெக்டாக நீங்கள் மாட்டணும். கண்டிப்பாக அது மிஸ் பண்ணாமல் மாட்டிடுங்க. அந்த நாப்பு மாட்டினா தான் விதைகள் கரெக்டாக மிஸ் ஆகாமல் விழுகும். 1/2 அடியிலிருந்து 1 அடி வரைக்கும் இந்த மிஷினில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விதைக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் விவசாயம் பார்க்க ஆளே கிடைக்க மாட்றாங்க. இதுக்காக நிறையா செலவு பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் விதை விதைக்கும் மிஷின் வாங்கிட்டீங்கன்னா, பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் லாங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முதல் டைம் வந்து ட்ரை பண்ணும்போது 25 சென்டில் நான் ட்ரை பண்ணேன். உளுந்து தான் விதைச்சேன். எனக்கு ஒரு 2.5லேருந்து 3 கிலோ வரைக்கும் விதைகள் பிடிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் விதைச்சி முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த உளுந்து விதைச்ச வீடியோ. இந்த முறையில் நம்ம நடவு செய்யும்போது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் உள்ள அந்த இடைவெளி வந்து ஒரே மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் 1 அடி கேப் இருக்க மாதிரி நடவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம நடவு பண்ணுறதுனால காற்றோட்டம் செடிகளுக்கு இடையே நல்லா இருக்கும். அதனால செடிகளுக்கு தேவையான தழைச்சத்தும் நல்லாவே கிடைக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த கொத்தமல்லி வந்து அந்த மிஷின் வச்சு தான் நான் விதைச்சேன். பாருங்கள், ஒரே மாதிரி இடைவெளியில் அழகாக இருக்குது. இந்த வரிசை நடவு முறையில் நம்ம விதைச்சா எப்படி களை எடுக்கலாம்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இது வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.